நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12+2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. த மிட்நைட் விசிட்டர், ராபர்ட் ஜே ஆர்த்தர். நடுச்சாமத்தில் வந்த விருந்தாடி. விருந்தாடினா நல்லவங்க தான் வரணுன்றதெல்லாம் இல்லை, அது கேலியாக சொல்கிறார் விருந்தாடின்னு. ராபர்ட் ஜே ஆர்த்தர். ஹவு டிட் ஆசிபிள் அவுட்விட் மேக்ஸ். மேக்ஸ் எப்படி ஆசிபிளை அவுட்விட் பண்ணார்? அவுட்விட்னா சாதுரியமாக, தந்திரமாக, இன்ஃபேக்ட் சூழ்ச்சியாக அவனை எப்படி கையாண்டார் அப்படின்றது தான் கேள்வி. நல்ல இன்ட்ரெஸ்டான கதை இது. பார்ப்போமா? ஷார்ட் ஸ்டோரி. அக்கார்டிங் டு தி ஷார்ட் ஸ்டோரி த மிட் நைட் விசிட்டர், இந்த சிறுகதை, இந்த மிட் நைட் விசிட்டர்ன்ற சிறுகதை யார் எழுதுனது? ரிட்டன் பை ராபர்ட் ஜே ஆர்த்தர். டெட்லி கிரிமினல் மேக்ஸ், ஒரு பயங்கர கொலகார பாவி மேக்ஸ்ன்றவன் வாஸ் அவுட்விட்டட் பை ஆசிபிள். ஆசிபிள் அவனை சாதுரியமாக, தந்திரமாக, ஒரு இன்னும் சொல்லப்போனால் சூழ்ச்சியாக அவனை எப்படி முறியடித்தார் அப்படின்றது. பை ஹிஸ் கிளெவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், புத்திசாலித்தனமான சமயோஜித புத்தி. அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அந்த டைமில், அந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம எப்படி நம்ம செயல்படணுன்றது தான் சமயோஜித புத்தி. அந்த சமயோஜித புத்தியில் எப்படி அவனை முறியடித்தார் மேக்ஸை அப்படின்னு. அக்கார்டிங் டு த ஷார்ட் ஸ்டோரி த மிட்நைட் விசிட்டர்ன்ற ஷார்ட் ஸ்டோரியில் ரிட்டன் பை ராபர்ட் ஜே ஆர்த்தர் எழுதின இந்த மிட்நைட் விசிட்டர் கதையில் டெட்லி கிரிமினல், பயங்கர கொலகார பாவி மேக்ஸு வாஸ் அவுட்விட்டட் பை ஆசிபிள். அவனை தந்திரமாக, சூழ்ச்சியாக, சாதுரியமாக அவனை முறியடிக்கிறார். எப்படி? பை ஹிஸ் கிளெவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அவரோட சமயோஜித புத்தி, நல்ல புத்திசாலித்தனமான சமயோஜித புத்தியில் அவனை முறியடிச்சிருக்காரு. செகண்ட் பாயிண்ட், வென் ஆசிபிள் அண்ட் ஃபவுலர் entered into the room in 6th floor. இது ரொம்ப முக்கியமானது. 6th floorன்றது 6வது மாடியில். when ஆசிபிளும் ஃபவுலரும் ஃப்ரெண்ட்ஸு entered into the room, ரூம்குள்ளே நுழையிறாங்க. அவங்க 6வது மாடியில் இருக்க அவங்க ரூம்குள்ளே. அண்ட் switched on the lights, லைட்டுகளை போட்டோன்னே there stood a man with a small automatic pistol. பிஸ்டல்னா துப்பாக்கி. ஒருத்தன் நிற்கிறான் உள்ளுக்குள்ளே. இவங்க அப்போ தான் உள்ள ரூமை திறந்து உள்ளே வராங்க. அப்போ தான் ஆல்ரெடி உள்ளே ஒருத்தன் நிற்கிறான். தேர் ஸ்டுட் அ மேன் வித் அ ஸ்மால் ஆட்டோமேட்டிக் பிஸ்டல், ஆட்டோமேட்டிக்காக சுடுற ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் உள்ளே நின்றுருக்கான். வித் அ ஃபாக்ஸ் அப்பியரன்ஸ். பார்த்துக்கங்க, ஃபாக்ஸ்னால் நரித்தனமான ஒரு மூஞ்சியோடு அவன் ஒருத்தன் நின்றுருக்கான் அவங்க ரூம்குள்ளே. ஆல்ரெடி பூட்டியிருந்த ரூம்குள்ளே உள்ளே ஒருத்தன் நிற்கிறான். ஆசிபிள் ஆஸ்ட், ஏன்னா ஆசிபிளுக்கு அவனை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதான் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. ஆசிபிள் ஆஸ்ட், மேக்ஸ் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம். மேக்ஸ், அவன் பேர் மேக்ஸு, என்ன பண்ணிகிட்ருக்க என் ரூம்குள்ளே இங்கே நீ அப்படின்னு கேட்குறாரு. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம் அப்படின்னு. த ரிப்போர்ட்ஸ் கன்சர்னிங் சம் நியூ மிசைல்ஸ் சேஸ் மேக்ஸ். டக்குன்னு பதில் சொல்கிறான் அவன். அந்த ரிப்போர்ட்டு அவர்கிட்ட, ஆசிபிள்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குது. எதை பற்றின ரிப்போர்ட்டு? கன்சர்னிங் சம் நியூ மிசைல்ஸ், ஏவுகணைகள், புது ஏவுகணைகள் பற்றின ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு அவர்கிட்ட இருந்திருக்கு. அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் அவன் வந்திருக்கான், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அவன் கன்னோட உள்ளே வந்திருக்கான். அப்போ ஆசிபிள் ஆஸ்ட் மேக்ஸ் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம். த ரிப்போர்ட்ஸ் கன்சர்னிங் சம் நியூ மிசைல்ஸ் சேஸ் மேக்ஸ். மேக்ஸ் என்ன சொல்கிறான்? அந்த ஏவுகணைகள், புது ஏவுகணைகள் பற்றின ரிப்போர்ட்டு உங்கள்கிட்ட இருக்குல்ல, அது எனக்கு வேணும் அப்படின்றான். உடனே ஆசிபிள் நியூசன்ஸ் ஆஃப் அ பால்கனி, தொல்லை, இந்த பால்கனியால் ஒரே தொல்லை அப்படின்றாப்புல. யார்? ஆசிபிள். திஸ் இஸ் த செகண்ட் டைம், இது 2வது தடவை சம்படி காட் இன் டு மை ரூம் த்ரூ தட் பால்கனி. இந்த தொல்லை, இந்த பால்கனியால் ஒரே தொல்லை. நியூசன்ஸ் ஆஃப் த நியூசன்ஸ்னால் தொல்லை. நியூசன்ஸ் ஆஃப் த பால்கனி, இந்த பால்கனியால் ஒரே தொல்லை. திஸ் இஸ் த செகண்ட் டைம், இது 2வது முறை. சம்படி காட் இன் டு மை ரூம், யாரோ ஒருத்தர் மறுபடியும் என் ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. த்ரூ த பால்கனி, இந்த பால்கனி வழியாக 2வது முறையாக ஒருத்தர் நுழையிறாங்க அப்படின்னு சேஸ் ஆசிபிள் சொல்கிறான் மேக்ஸ் கிட்ட. மீன் வைல் த டோர் சடன்லி நாக்டு. அந்த இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மீன் வைல் த டோர் சடன்லி நாக்டு, திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. தட் வில் பி போலீஸ், ஐ கால் தெம் சேஸ் ஆசிபிள். ஆசிபிள் அசால்ட்டாக சொல்கிறான், அது போலீஸாக இருக்கும். தட் வில் பி போலீஸ், ஐ கால்டு தெம், நான் தான் கூப்பிட்டேன். சேஸ் ஆசிபிள் சொல்கிறாப்புல, அது போலீஸாக இருக்கும், நான் தான் கூப்பிட்டேன்னு. மேக்ஸ் ஃபேஸ் டேர்ன்ட் பிளாக். அவன் மூஞ்சி கருத்துருச்சு, மேக்ஸ் மூஞ்சி வித் ஆங்கர், கோபத்தில். அதுவும் மேக்ஸ் ஃபேஸ் டேர்ன்ட் பிளாக் வித் ஆங்கர், கோபத்தில் மூஞ்சி அப்படியே கருத்து போயிடுச்சு. அண்ட் பேக்டு ஸ்விஃப்ட்லி டுவர்ட்ஸ் த விண்டோ, டக்குன்னு வேகமாக அந்த ஜன்னல் பக்கமாக போகிறான். பின்னாடி அப்படியே காலை பின்னாடி எடுத்து வச்சு அப்படியே போகிறான்.
நியர் த பால்கனி. பால்கனிக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஜன்னல் கிட்டக்க வேகமாக அப்படியே பின்னோக்கி பின்னாடியே நடந்து போகிறான். பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே பின்னாடி காலை எட்டு வச்சு நடந்து போயிடுறான். மேக்ஸ் ஃபேஸ் டேர்ன்ட் பிளாக், கருப்பாயிடுச்சு வித் ஆங்கர். கோவத்தில் அவன் மூஞ்சி கருத்து போயிடுச்சு. அண்ட் பேக் ஸ்விஃப்ட்லி டுவர்ட்ஸ் த விண்டோ நியர் த பால்கனி. பால்கனிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜன்னல் கிட்ட வேகமாக அப்படி பின்னாடியே நடந்து போகிறான். த டோர் நாப் டேர்ன் டு ஓப்பன். அந்த டோரோட கைப்பிடி கதவை திறக்கிறது தெரியுது, சத்தமும் கேட்குது. மேக்ஸ் ட்ராப்டு ஹிம்செல்ஃப் இன் டு த பால்கனி ஃப்ரம் த சில். ஜன்னல்லேருந்து அப்படியே பின்னாடி குதிச்சிட்றான் பால்கனிக்குள்ளே. ஏன்னா போலீஸு அப்படின்னு வர்றதுன்னு பயந்துட்டு மேக்ஸ் ட்ராப்டுனா விழுகிறது, ட்ராப்னா சிந்துறதுன்னு சொல்லலாம். அது இந்த இடத்துல அப்படி ஃப்ரேஸ் அப்படி வரும். மேக்ஸ் ட்ராப்ட் ஹிம்செல்ஃப், அவன் தன்னைத்தானே அங்கிட்டு போட்டுக்கிட்டான். எப்படி? டு த பால்கனி ஃப்ரம் த சில், அந்த ஜன்னல்லேருந்து அங்கிட்டு குதிச்சிட்டான். த வெயிட்டர் வித் த ட்ரிங்க்ஸ் ஆர்டர்ட் பை ஆசிபிள் என்டர்ட் இன் டு த ரூம். கேட்டுக்கங்க, இந்த வெயிட்டர், அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற வெயிட்டர் இருப்பாங்கள்ல, அவன் வந்திருக்கான். எது? ட்ரிங்க்ஸோட. ஆர்டர்ட் பை ஆசிபிள் ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த ட்ரிங்க்ஸை கொண்டு விட்டு வெயிட்டர் தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக அவன் போலீஸ்னு போய் சொன்னது, அவனை பயமுறுத்துறதுக்காக, மேக்ஸ் பயப்படணுன்றதுக்காக போலீஸ்னு போய் சொன்னான்ல ஆசிபிள். ஆனால் ஆக்சுவலாக வந்தது யாருன்னா வெயிட்ரு, ட்ரிங்க்ஸை கொண்டுட்டு வந்திருக்கான். என்டர்ட் இன் டு த ரூம். ஃபவுலர் வாஸ் ஸ்கேர்டு. ஃபவுலர் கூட வந்தாலும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபவுலரு, ஆசிபிளும் ஃபவுலர் இருந்தாலும் உள்ளே நுழைஞ்சாங்க முதல்ல. அவன் ஃபவுலர் வாஸ் ஸ்கேர்டு, ரொம்ப பயந்துட்டான். ஸ்கேர்டுனா பயந்துட்டான். தட் மேக்ஸ் வுட் கம் பேக் ஃப்ரம் த பால்கனி. மேக்ஸ் மறுபடியும் பால்கனிலேருந்து வெளியே வந்துடுவானே, வெயிட்ருன்னு தெரிஞ்சால் போலீஸ் இல்லை வெயிட்ரு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்துடுவானோன்னு பயந்துட்டு ஃபவுலர் ஆசிபிளை பார்த்துருக்கான். உடனே ஆசிபிள், தேர் இஸ் நோ பால்கனி இன் திஸ் ரூம். இந்த ரூமில் பால்கனியே இல்லை அப்படின்னு இருக்கான். சேஸ் ஆசிபிள். ஃபவுலர் அஸ்டானிஷ்ட். ஃபவுலர் இப்படியே பிரமிச்சிட்டான், அதை வியந்துட்டான் அதிசயமாக. என்னடா இது, இல்லாத பால்கனி இருக்கிறதா சொல்லி 6வது மாடியிலேருந்து அவனை உழுக வச்சுட்டான் ஆசிபிள். இல்லைன்னா அவன் கொண்டு இருப்பான் இவங்களை 2 பேர்த்தையும். ஏன்னா அவன் கண்ணோட நிற்கிறான் உள்ளுக்குள்ளே. எவ்வளோ அந்த கொடியை வென்ட்டிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இந்த மாதிரி சூழ்ச்சியாக சாதுரியமாக அப்படி சமயோஜித புத்தியோட செயல்பட்டால் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவன் இவங்க 2 பேர்த்தையும் சுட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் ஹவு டிட் ஆசிபிள் அவுட்விட் மேக்ஸ். சரியா? இதுதான் இந்த கேள்வியை. எழுதி படிங்கடா செல்லங்களா, தங்க பிள்ளைங்களா, எல்லோரும் எழுதி படிச்சிங்கனாக்க டக்குன்னு மண்டையில் ஏறிடும், உடனே மனப்பாடம் ஆகிடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஆல் தி பெஸ்ட். 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. பேராகிராஃபாக எழுதணும். பாயிண்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். Okay. See you in the next question. Bye.